ஒரு காலத்தில் பச்சை மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற கருணையுள்ள சிறுவன் வசித்து வந்தான். அர்ஜுனுக்கு ஓவியம் வரைவது வேறு எதையும் விட மிகவும் பிடிக்கும். அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. பெயிண்ட் அல்லது பிரஷை வாங்க வசதியில்லை. ஒரு வயதான பெண் தோன்றினாள். அவள் சோர்வாகவும் பசியாகவும் இருந்தாள். அர்ஜுன் தன்னிடமிருந்த சிறிய உணவை விரைவாக அவளுக்கு வழங்கினாள். அந்த பெண் அன்புடன் சிரித்துக்கொண்டே, "உனக்கு ஒரு தாராள மனப்பான்மை இருக்கிறது என் குழந்தை. இதோ உனக்கான பரிசு." அவள் அவனுக்கு ஒரு பளபளப்பான தங்க பெயிண்ட் பிரஷை கொடுத்தாள். "இது ஒரு மேஜிக் பெயிண்ட் பிரஷ். நீ எதை வரைந்தாலும் உயிர் பெறும்." அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான். ஆனால் ஆர்வமாகவும் இருந்தான். அவன் வீட்டிற்கு விரைந்து சென்று சுவரில் ஒரு மாம்பழத்தை வரைந்தான். அவனுக்கு ஆச்சரியமாக, மாம்பழம் உண்மையானது. அவன் அதை தன் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொண்டான். அவர்களின் முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அர்ஜுனின் மாயாஜால திறமை பற்றிய செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. விரைவில் மக்கள் உதவிக்காக அவரிடம் வந்தனர். விவசாயிகளுக்கு பசுக்களையும், மீனவர்களுக்கு படகுகளையும், குழந்தைகளுக்கு பொம்மைகளையும் வரைந்தார். ஒரு காலத்தில் போராடிக் கொண்டிருந்த கிராமம் துடிப்பாகவும் செழிப்பாகவும் மாறியது. இருப்பினும் பேராசை கொண்ட ஒரு நில உரிமையாளர் அர்ஜுனின் மாய வண்ணப்பூச்சு தூரிகையைப் பற்றி கேள்விப்பட்டு அதை தனக்காக விரும்பினார். அர்ஜுனை சிறைபிடித்து, "எனக்கு ஒரு தங்க மலையை வரையவும்" என்று கோரினார். அர்ஜுன் ஒரு கணம் யோசித்து பின்னர் அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய நதியை வரைந்தார். நில உரிமையாளர் அதை கடக்க முயன்றார். ஆனால் தண்ணீரில் விழுந்தார். அர்ஜுன் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நில உரிமையாளரைச் சுற்றி ஒரு கூண்டை வரைந்து, "இனி யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும்" என்று கூறினார். நில உரிமையாளர் நடுங்கி நனைந்து விரைவாக ஒப்புக்கொண்டார். பின்னர் அர்ஜுன் தனது தூரிகையின் ஒரு அடியால் கூண்டை அழித்தார். அர்ஜுனின் துணிச்சலையும் கருணையையும் கிராமம் கொண்டாடியது. அர்ஜுன் செல்வத்திற்காக அல்ல, மற்றவர்களுக்கு உதவுவதற்காக மந்திர வண்ணப்பூச்சு தூரிகையை பயன்படுத்திக் கொண்டே இருந்தார். அவரது இதயம் அவரது தூரிகையைப் போலவே பொன்னிறமாக இருந்தது. எனவே அர்ஜுனின் கதை ஒரு புராணக் கதையாக மாறியது. கருணையும் படைப்பாற்றலும் உலகத்தை மாயாஜாலமாக்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறது.